குமரன் என்ன பண்றாரு ஏது பண்றாரு ஏன் வீட்டுக்கே வரதில்லைன்னு கேட்டல, அங்க பாரு. கங்காக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுமா, gift வாங்கி தரணுமா. அதுக்காக பெரிய ஆர்டர் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போராடிட்டு இருக்காரு. வாங்க வாங்க. என்ன காவேரி, நீ என்ன பண்றீங்க? இன்னைக்கும் தூக்கம் இல்லையா? இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தூங்காம இருந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எல்லாம் சரிதான், உங்க ஹெல்த் நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன் மாமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வளகாப்பு சூப்பரா நடக்கணும்பா, அவ்வளவுதான். எனக்கு இது கஷ்டம்லாம் இல்ல. முடிக்க முடியாத வேலையை இவர் எடுத்து முடிச்சிட்டு இருக்காரு. ரோபோ மாதிரி வேலை பார்க்கறாரு. அக்காவுக்காக தான் கஷ்டப்படுறீங்கன்னு அவகிட்ட சொல்லலாம்ல. அதுக்கப்புறம் இல்லப்பா, அவளுக்கு தெரிஞ்சா அவ உட்காந்து கஷ்டப்படுவா, அழுவா. நான் கஷ்டப்பட்டா அவளுக்கு பிடிக்காதுல்ல. அக்கா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா மாமா. நீங்க பொறுப்பே இல்லாம இருக்கிறீங்கன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. நான் மட்டும் இங்க வரலன்னா நீங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரிஞ்சிருக்காது மாமா. அவளுக்கு நல்லா அழகா கல்யாணம் பொண்ணு மாதிரி மேக்கப் போடணும்னு ஆசை. அதுவும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துரு காவேரி. எதுக்கு அல்ற? அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. எனக்கு பிள்ளையா பார்க்க வேண்டியவன் எங்க அக்காவுக்கு பிறந்துட்டான்னு அடிக்கடி சொல்லுவாரு உங்களை பத்தி. அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாரு. அப்பா சொன்னதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது மாமா. கண்டிப்பா அக்கா உங்களை புரிஞ்சுப்பா மாமா. இந்த பசங்கள்லாம் பிடிச்ச பொண்ணுக்காக என்னெல்லாம் செய்றீங்களே நீங்க, குமரன் மாமா, உங்க 2 பேரும் தான் சொல்றேன். எங்க அப்பா இருந்து இதெல்லாம் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவருக்கு கிடைச்ச மருமகனுங்க தங்கம்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. மதனி, உங்க மகனை நான் என் மகன் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நீ எதுக்குடி அவனை உன் மகன் மாதிரி கவனிக்கணும்? அவனை பெத்தவன் நான் தான் இருக்கேன்ல. ஒரு மாமியாரா இருந்து மருமகனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடு, அதுவே போதும். சாந்தி, சாரதா 2 பேரும் அமைதியா இருங்க. கூட பேசிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என் வளகாப்படி, இன்னைக்கு கூட அவரால் சீக்கிரமா வர முடியாதா? அக்கா, நான் மாமா கிட்ட பேசிட்டேங்க. அவரு வந்துருவேன்னு சொல்லிட்டாரு. அவரு வீட்டுக்கு சரியா வந்து 4 நாள் ஆச்சு. யாருக்கோ ஏதோ நடக்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்காந்துருக்காரு. என்னப்பா, வேலைலாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுண்ணே. அனுப்புனதெல்லாம் கரெக்டா இருந்துச்சா? அதெல்லாம் பக்காவா இருந்துச்சுப்பா. இன்னைக்கு 3 மணிக்குள்ள மிச்ச துணியையும் தைச்சு கொடுத்துட்றேன். அண்ணே, பணத்தை கொடுத்துருவீங்களே? எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. நான் பணத்தை மத்தியானம் கொடுக்குறேன்ப்பா. இல்லைண்ணே, அர்ஜென்ட்டா கொஞ்சம் தேவைப்படுது. என்னப்பா, சத்தமா கேட்டா நான் பணம் கொடுத்துருவேனா? அண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒழுங்கு மாதிரியாதான் பணத்தை கொடுத்துருங்க.